வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது லியன் இங்கிலீஷ் வித் சாரதி சேனலில் 91st வீடியோ. இந்த வீடியோவில் டூ, டஸ், டிட் என்ற இந்த ஆக்சிலரி வெர்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். இந்த வெர்பை ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, டூ ஃபார்ம் வெர்ப் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம பாடத்திற்கு செல்லலாம். ஹி, சி, இட் சிங்குலர் நவுன். இந்த சப்ஜெக்டுக்கு இந்த டஸ் என்ற வேர்பை தான் பயன்படுத்தணும். ஐ, யூ, வி, தே ப்ளூரல் நவுன். இந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் இந்த டூவை தான் பயன்படுத்தணும். டிட் என்பது எல்லா சப்ஜெக்டுக்கும் பயன்படுத்தலாம். இந்த டஸ்ஸுக்கும் டூவுக்கும் பாஸ்ட் டென்ஸ் டிட் என்பது. இப்போ நாம இந்த டஸ், டூ, டிட் என்பதை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டஸ், ஹி, சி, இட் சிங்குலர் நவுன். இதற்கு தான் இந்த டஸ் என்பதை பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள், he does work. அவர் வேலை செய்கிறார். ஹீனா அவர், டஸ்னா செய்கிறார், ஒர்க்னா வேலை. he does work, அவர் வேலை செய்கிறார். இதையே நாம் கொஸ்டினா கேட்கும் பொழுது இந்த டஸ் என்பதை முதல்லயே போட்டுடணும். he என்பதை அதற்கு அடுத்து பிளேஸ் பண்ணணும். கொஸ்டினை ஃபார்ம் பண்ணிக்கணும். டஸ் he work அப்படின்னா அவர் வேலை செய்கிறாரா. இப்போ நெகட்டிவா நாம பேசும்பொழுது he does not work அப்படின்னு வரும். ஹீனா அவர், டஸ் நாட்னா செய்யவில்லை, ஒர்க்னா வேலை, அவர் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். he does not work, அவர் வேலை செய்யவில்லை. இந்த நெகட்டிவ் சென்டென்ஸையே நம்ம கொஸ்டினா கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும் அப்படின்னா, இந்த டஸ் நாட் என்பதை முதல்லயே பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து he என்பதை பிளேஸ் பண்ணணும். does not he work அப்படின்னா அவர் வேலை செய்யவில்லையா என்று அர்த்தம். இதே மாதிரியே நீங்க சப்ஜெக்டை மட்டும் மாத்தி மாத்தி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா ஹீக்கு பதிலா சி என்பதை பயன்படுத்தலாம். சி டஸ் ஒர்க், அவள் வேலை செய்கிறாள். டஸ் he ஒர்க், அவள் வேலை செய்கிறாளா. சி டஸ் நாட் ஒர்க், அவள் வேலை செய்யவில்லை. டஸ் நாட் சி ஒர்க், அவள் வேலை செய்யவில்லையா. இதை போல நீங்க சப்ஜெக்டை மட்டும் மாத்தி மாத்தி பிராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது டூ. ஐ, யூ, வி, தே ப்ளூரல் நவுன். இந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் நம்ம டூவை தான் பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள், ஐ டூ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்கிறேன். ஐனா நான், டூனா செய்கிறேன், ஒர்க்னா வேலை. ஐ டூ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்கிறேன். இதையே நாம கொஸ்டினா கேட்கும் பொழுது இந்த டூ என்பதை முதல்லயே பிளேஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து ஐ என்பதை பிளேஸ் பண்ணணும். டூ ஐ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்கிறேனா. இப்போ நெகட்டிவா பேசும் பொழுது ஐ டு நாட் ஒர்க். ஐ டு நாட் ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்யவில்லை. ஐனா நான், டூ நாட்னா செய்யவில்லை, ஒர்க்னா வேலை. ஐ டு நாட் ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். இதையே நாம கொஸ்டினா கேட்கணும்னா டூ நாட் என்பதை முதல்ல பிளேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து ஐ என்பதை பிளேஸ் பண்ணணும். டூ நாட் ஐ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்யவில்லையா. இப்போ இதுலையும் நீங்க சப்ஜெக்டை நீங்களாகவே மாத்தி மாத்தி போட்டு பிராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது டிட். முதல்ல பார்த்தோம் இல்லையா டஸ், அடுத்து என்ன பார்த்தோம் டூ. இது இரண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸ் டிட் என்பது. எல்லா சப்ஜெக்டுக்குமே இந்த டிட் என்பதை பயன்படுத்தலாம். he did work அப்படின்னா அவர் வேலை செய்தார். ஹீனா அவர், டிட்னா செய்தார், ஒர்க்னா வேலை, அவர் வேலை செய்தார். இதையே நம்ம கொஸ்டினா கேட்கும் பொழுது டிட்டை முதல்ல பிளேஸ் பண்ணிட்டு அதற்கு அடுத்து he என்பதை பிளேஸ் பண்ணணும். did he work அப்படின்னா அவர் வேலை செய்தாரா. நெகட்டிவா பேசும் பொழுது he did not work. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். இதையே நம்ம கொஸ்டினா கேட்கும் பொழுது did not he work அப்படின்னு கேட்கணும். அதை did not முதல்ல பிளேஸ் பண்ணிட்டு he என்பதை, அதாவது சப்ஜெக்டை அதற்கு அடுத்து பிளேஸ் பண்ணணும். did not he work அப்படின்னா அவர் வேலை செய்யவில்லையா என்று அர்த்தம்.
இதுலேயும் நீங்கள் இந்த டிட் என்பதற்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே மாற்றி மாற்றி இதில் போட்டு நீங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ. Thank you for watching this video. Don't forget to like, comment, subscribe. Thank you for watching this video.